ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஷாங்க்ரிலா ஃப்ரண்டியர் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு ஒரு வேற லெவலான எபிசோடுன்னு சொல்லலாம். இதில் இன்டெரக்டாக கொடுத்துருக்கிற ஹிடன் டீட்டெயிலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோ ஆர்மர் எதுவும் போடாததுனால ஒரு அடி வாங்கினோம்னா கூட இறந்து போயிடுவான். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷாங்க்ரிலா ஃப்ரண்டியர் சீசன் 1 எபிசோட் 3. இப்ப ரேய தான் காமிக்கிறாங்க. அவ கேம்குள்ள லாகின் பண்றா. SLF குள்ள அவ நம்ம ஹீரோவை இன்னும் தேடிட்டு தான் இருக்கா. அப்ப செகண்டரி டவுன்ல போய் கேட்கும்போது அந்த மியாங்கிற பொண்ணு வந்து ரேவா அட்டாக் பண்ண போறா. மியா பிளேயர்ஸ் அட்டாக் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு ரெஜி கேட்கமோ, அப்ப இது மான்ஸ்டர்லியான அந்த பொண்ணு கேட்கறா. அப்ப சன்ட்ராக்குங்கிறவன நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கமோ, ஸ்னேக் பாய்சன்ல பாதிக்கப்பட்டிருந்தா சேவ் பாயிண்ட்க்கு நான் தான் வழி காமிச்சேன். டாட்டல் டவுன் நோக்கி அவன் போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டவுனுக்கு வராமையா அந்த ஸ்னேக்கை வெயிட் பண்ண முடியும்னா அது அவனால தான் முடியும். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இந்தாங்க கிஃப்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரே கொடுத்து கிளம்புறா. அவன் முதுகுல இருக்கிற எம்ப்ளம் பார்த்துட்டு அவன் கண்டிப்பா ஒரு டாப் டியர் பிளேயர் தான் நினைக்கிறேன். அந்த எம்ப்ளம் நைட் ஸ்லேயர் லைக்குக்கான தோக்கடிக்கக்கூடிய கிளானோடது. இந்த கேம்ல மொத்தமா 7 யூனிக் மான்ஸ்டர்ஸ் இருக்கு. நம்மள மாதிரி நார்மல் பர்சன்ஸ் ஆலாம் அந்த மான்ஸ்டர் தோக்கடிக்க முடியாது. சோ ஹை ரேங்கிங் பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு யூனிக் மான்ஸ்டரையும் தோக்கடிக்கிறதுக்கு தனி கிளானையே கிரியேட் பண்ணிருக்காங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் அந்த யூனிக் மான்ஸ்டர் தோக்கடிக்க முடியும். இதனால் வர இந்த கேம்ல ஒரு யூனிக் மான்ஸ்டர் கூட யாரும் தோக்கடிச்சது இல்ல. ஈவன் அதை கண்டுபிடிக்கிறது கூட ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி ரெஜிமியாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ யூனிக் மான்ஸ்டர் நைட் ஸ்லேயர் லைக்குக்கான் கூட தான் ஃபைட்டே பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா இது ஒரு யூனிக் மான்ஸ்டரா? அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இந்த மான்ஸ்டர் அதுலயே பேப்பர் மாதிரி பார்க்க வச்சிச்சு. ஈஸியா நான் உன்னை அட்டாக் பண்ணிட்டேன். அந்த யூனிக் மான்ஸ்டர் அந்த லெவலுக்கு ஒன்றும் பெருசுல நம்ம ஹீரோ சொன்னாலும் உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ சம பயத்துல இருக்கான். பெர்ஃபெக்ட் ரெஸ்பாண்டிங் மட்டும் நான் கத்துக்கிடலன்னா இந்நேரம் அதோட ஒரு அட்டாக்கே என்ன ஃபர்ஸ்டே கொண்டிருக்கும். அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அதை அட்டாக் பண்ணவும் அது எல்லாத்தையும் ஈஸியா டாஷ் பண்ணி வார்பல் பிளேட் எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அதுக்கு நிறையவே டேமேஜ் ஏற்படுத்துறான். பட் அதுக்கு பெருசா காயம் கூட ஏற்படல. நம்ம ஹீரோ அதை ஈஸியா முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு அது காத்துல அப்படியே மறைஞ்சிருக்கு. பின்னாடி இருந்து வந்து டக்குனு அட்டாக் பண்ணுது. அது என்னதான் அட்டாக் பண்ணியோ நம்ம ஹீரோ அதை ஈஸியா டாஷ் பண்ணி கண்டினியூஸா அதை அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். திரும்பவும் மறைஞ்சு சைட்ல இருந்து வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல மாறி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தது டைரக்டா டெலிபோர்ட்டே ஆக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஏன் லெவலுக்கு நீ ரொம்பவே ஓவர் பவர் தெரியுமா? நான் எப்படி ஒன்னு தோக்கடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். திரும்பவும் அது மறைஞ்சிருது. இந்த பக்கம் வரப்போதுன்னு பாத்துட்டு இருந்தா ஃப்ரண்ட்ல வந்து டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மத்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவே டஃபா இருக்குது. இதோட அட்டாக்ஸ் எல்லாம் என்னால டாஷ் பண்ண முடியுது. பட் கண்டினியூஸான 5 நிமிஷம் அட்டாக் பண்ணி இதுக்கு கொஞ்சம் கூட டேமேஜ் ஏற்படல. அப்படியே போனா என் ஸ்டாமினா ரன் அவுட் ஆகியே நான் இறந்துருவான் போலயே. அண்ட் என் வார்பல் டேகர்ஸும் வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் சீக்கிரமா இதை ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப செம ஃபாஸ்டா போய் அதோட கண்ணில் அட்டாக் பண்ண போகுவான். அதுவும் அட்டாக் பண்ணுது. பட் நம்ம ஹீரோ ஒரு அடி கூட வாங்காம வேற லெவல்ல டாஷ் பண்ணி போய் அதோட கண்ணிலே கரெக்டா குத்துறான். இவன் அதோட கண்ணிலே குத்தியுமே கூட அதுக்கு பெருசா டேமேஜ் ஏற்படல. நம்ம ஹீரோ கண்ணில் அட்டாக் பண்ணதுல அந்த லைஃப் கான் செம டென்ஷன் ஆயிருது. நான் காத்துல இருக்கேன் பட் என்னால டாஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கா. அப்ப திடீர்னு மறைஞ்சிருது. பார்த்தா நம்ம ஹீரோவோட காலை காணும். இது எப்படி என்ன அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஓகே அவ்வளவுதான், என்னால இதுக்கு மேல ஃபைட் பண்ண முடியாது. அவனு ஏதோ ஸ்டோரிஸ்ல வர ஹீரோ கிடையாது. ஏதோ போற வழியில இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அட்வென்ச்சரர் வந்து என்ன காப்பாத்துவாங்க நான் வெயிட் பண்றதுக்கு. இது நியாயமே இல்லதான். நீ ரொம்பவே ஓவர் பவர். சோ என்னால உன்னை தோக்கடிக்க முடியல. அதுக்காக உன்னை தோக்கடிக்கவே முடியாதுன்னு கிடையாது. நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிட்டு வந்து கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன். ஒரு நாள் நான் உன்னை தேடி வருவேன் லைக்குக்கான். அதுவரை நீ யாருக்கிட்டயோ தோத்து போயிடாத. உன்னை தோக்கடிக்கிறது நானா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த லைக்குக்கான் நம்ம ஹீரோவை அப்படியே சாப்பிட்டுருது. நம்ம ஹீரோவும் இறந்து போய் திரும்ப சேவ் பாயிண்ட்டுக்கே வந்துருந்தான். நம்ம ஹீரோ போட்டிருந்த ட்ரெஸ் காணும். இதே என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா லைக்குகான் கார்ஸ் லைக்குகானோட மார்க் உங்க மேல இருக்கும். பாடியில இருக்கிற வரைக்கும் எந்த எக்யூப்மெண்ட்டையும் உங்களால போட முடியாதுன்னு போட்டிருக்கு. அந்த பயப்புள்ள என்ன கொன்னது மட்டும் இல்லாம என்ன கர்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சா, என்னால எக்யூப்மெண்ட் போட முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். உன்னை கண்டுபிடிக்கும் போது நான் சும்மா விட மாட்டேன்டா. நம்ம ஹீரோ அந்த கர்ஸோட எஃபெக்ட் எல்லாம் படிக்கிறான். உங்களால எக்யூப்மெண்ட் போட முடியாது. இந்த லைக்குகானோட கர்ஸ் இருக்கிறதுனால உங்களை பார்த்தாலே உங்களை விட கம்மி லெவல்ல இருக்கிற மான்ஸ்டர் உங்களை பார்த்து பயந்து ஓடிடும். இந்த கர்ஸ் NPC கேரக்டர் அஃபெக்ட் பண்ணி உங்ககிட்ட NPC கேரக்டர் டிஃபரெண்டா நடந்துக்கணும். ஹோலி செயின்டால தான் அந்த கர்ஸை போக முடியும். இல்ல அந்த லைக்குகான தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. எல்லாருமே இப்ப என்ன வியர்டா பாப்பாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுவுமே ஒரு மொக்கையான கேம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். கோபப்படாதடா, கூல் டவுன் ஆகு, ஓபன் மைண்டா இருக்கணும், ஸ்பிரிட்டை விட்டு கொடுத்துட கூடாது, பொறுமையா டிசிஷன் எடுக்கணும். லைக்குகான் கூட ஃபைட் பண்ணதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட ஸ்ட்ரென்த் எஜிலிட்டின்னு எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். பூஜியா வைட்டாலிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணவே இல்ல. அது வெறும் 6ல இருக்கு. கிட்டத்தட்ட என் பாடி கண்ணாடி மாதிரி தான். ஒரு அடி பட்டால் நான் உடச்சிருவேனே. தேவையில்லாம லக்க வர இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கேன். லக்கு 65 வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லக் அதிகமா இருந்ததுனால தான் லைக்குகான் அட்டாக் பண்ணியும் கடைசி 1 ஹெச்பியோட உயிர் போலச்சனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது மேல திடீர்னு ஒரு பன்னி வந்து குதிக்குது. வார்பல் பன்னி ஊருக்குள்ள என்ன பண்ணுது? இது ஃபாரஸ்ட் குள்ள தானே இருக்கணும். இது
வார்பல் பண்ணி தானே பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இது பிடிச்சா மேபி எனக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் ஐட்டம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடுவோம். அந்த பனி என்ன ஃபாலோ பண்ணி வாங்குற மாதிரியே ஓடிட்டு இருக்கு. இது ஏதாச்சும் ஸ்பெஷல் இவெண்டா எனக்கு ரேரான ஒரு பிரைஸ் கிடைக்குமா நம்ம ஹீரோ போய் பார்த்தா அந்த பனி ஒரு டோர் ஓபன் பண்ணி டக்குனு அதுக்குள்ள போயிருது. நம்ம ஹீரோவும் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகுது. ஸ்பெஷல் சினாரியோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. குறிப்பிட்ட சில ஆக்ஷன் கேம்ல பண்ணும்போது அந்த ஸ்பெஷல் சினாரியோ ட்ரிகர் ஆகும். இதை பத்தி நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். இந்த ஸ்பெஷல் சினாரியோல நிறைய ரேரான வெப்பன்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் கிடைக்கும், இதை நான் கிளியர் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி சரி நம்ம ஹீரோவும் உள்ள என்ட்ரு ஆகுறான். பரவாயில்ல, எல்லக்கு அதிகமா இருக்கிறதுனாலதான் இது எனக்கு நடந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. லெவல் 8க்கு மேல இருக்கிறவங்க தான் என்ட்ரு ஆகணும்னே அதுல போட்டிருக்கு. பட் நம்ம ஹீரோ லெவல் 28ல தான் இருக்கான். பாக்குற இடம் ஃபுல்லா வார்பல் பனிஸா இருக்கு. இதுங்களெல்லாம் கூட எனக்கு நிறைய வார்பல் டாகர் கிடைக்குமா? ஹலோ சன்ராகு சார் அப்படின்னு சொல்லி அந்த பன்னி வந்து இவனை கூப்பிடுது. என்ன இது இந்த பன்னி பேசுது அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோ ஷாக் ஆகுறான். நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஆசை முதல் லைக் அக்கௌண்ட் கூட வேற லெவல்ல ஃபைட் பண்ணிக்க, நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் ஆயிட்டேன். தனியால அதை பட்டு பொழந்து கட்டினீங்க, அதுவும் ஒரு அடி கூட உங்க மேல படல. அதனால தான் என்னோட டாடி ஐ மீன் என்னோட பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. உங்க கூட நான் இப்ப நேர்ல பேசிட்டு இருக்கேன், என்னால நம்பவே முடியல. அந்த நைட் மான்ஸ்டரோட ஒரு கர்ஸ் உங்க மேல இருக்கு, அதுவே நீங்க ஒரு பெரிய வீரங்கிறதுக்கு ப்ரூஃப் தான் அப்படின்னு அந்த பன்னி சொல்லவும் என்பிசி கேரக்டர் அஃபெக்ட் ஆகும் போட்டுருந்துச்சு. அதனாலதான் அந்த பன்னி இப்படி பேசுதோம் நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறான். சரி வாங்க எங்க டாடி ஐ மீன் பாஸ் பேலஸ்ல போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வா கூப்பிடுவோம். அம்மா உன் பேர் என்ன, நம்ம எங்க இருக்கோம் நம்ம ஹீரோ கேட்கவும் இதுதான் ராபிட்டோஸா, என்னோட பேரு ஏமா அப்படின்னு சொல்லிட்டு வா போறேன். அவங்க நிறைய வார்பல் பனிஸ கொண்டிருக்கேன், என்ன பழி வாங்கதான் கூப்பிட்டுருக்கீங்களான்னு கேட்கவோ சேச்சா அதெல்லாம் நாங்க கணக்குல எடுத்துக்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏமா சொல்றா. இந்த ராபிட்டோஸாக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, பட் இந்த பேலஸ்குள்ள வர்றது நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு அந்த ஏமா சொல்லவும் பேலஸ்குள்ள நான் தான் ஃபர்ஸ்ட் வரம்னா அப்படின்னா அந்த மொத்த கேம்லயும் நான் ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த யூனிக் சினாரியோ ட்ரிகர் பண்ணிருக்கேன். ஆசம் லக் உண்மையிலேயே அதிகமா தான் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு என்ன ஐட்டம் கிடைக்கும் இல்ல என்ன ரிவார்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஐ மீன் பாஸ் நீங்க சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துட்டேன்னு ஏமா சொல்றா. நீ தான் அந்த நைட் ஸ்லேயர் கூட ஃபைட் பண்ணவனா? எல்லாருமே வீக்கா பிரயோஜனம் இல்லாதவங்கன்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல, வார்பல் சோல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது நீ நிரூபிச்சுட்டு. என்ன சொல்ற பேடிமான், என்கிட்ட பேசவனால டைம் ஒதுக்க முடியுமா? என்னோட பேரு வைஷஸ், இந்த ராபிட்டோஸ் எல்லாம் என்ன நடந்தாலும் அதை டிசைட் பண்றது நானா தான் இருக்கும் அப்படின்னு அந்த பெரிய சைஸ் பண்ணி சொல்லுது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்கிங்கா நின்னுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போ சில எக்ஸ்ட்ரா சீனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்காகவே கேம்ஸ் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்கா, பட் அவளால அந்த லெவலுக்கு விளையாட முடியல. இதை போய் அந்த கடைக்காரங்க மானா கிட்ட சொல்லவும் சன்ராக்கு கோனை பிடிக்கணும்னா நீ அவன் கூட கேம்ல கீப் அப் பண்ணணும்னு நினைக்கிற அப்படிதானே? நான் அதுக்கு உனக்கு ஒரு ஐடியா தரேன். பேசாம நீ இந்த SLF கேமை ட்ரை பண்ணு. கண்டிப்பா சன்ராக்கு ஒரு நாள் இந்த கேமை ட்ரை பண்ணதான் செய்வான். நீ இப்பவே அந்த கேம்குள்ள போய் எல்லா விஷயங்களையும் கத்துக்கோ, ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறு. சன்ராக்கு புதுசா அந்த கேம்குள்ள வரும்போது நீ போய் அவனுக்கு சொல்லி கொடு, அதுக்கப்புறமா நீ உன் மனசுல இருக்கிறது அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லிருப்பாங்க. பட் அந்த கடைக்காரங்களுக்கு தெரியல அவங்க கொடுத்த ஐடியா தான் அவள ஒரு கேம் அடிக்டா மாத்தும்னு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம ஹீரோ ஒரு யூனிக் சினாரியோவை ட்ரிகர் பண்ணிருக்கான். லெவல் 8க்கு மேல இருக்கிறவங்க தான் என்ட்ரு ஆகணும்னே போட்டிருக்கு. பட் நம்ம ஹீரோ வரும் லெவல் 28ல தான் இருக்கான். இதுல மெயினா நீங்க நோட் பண்ண வேண்டியது லைக் அக்கௌண்ட் கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணும்போது நம்ம ஹீரோ மேல ஒரு அடி கூட பட்டிருக்காது. கடைசியா திடீர்னு எங்க இருந்தோ அதை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அப்பதான் நம்ம ஹீரோ டைரக்டா இறந்திருப்பான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.